தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாற்றும் கிராம மக்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராமப்புற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த 85 லட்சம் குடும்பங்கள் பலன் பெறுகின்றன. 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் பலன் பெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதில் 86% பேர் பெண் தொழிலாளர்கள். மொத்த வேலைவாய்ப்புகளில் 29 விழுக்காடு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையான 1635 கோடி ரூபாயை விடுவித்திட மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஊதியம் வழங்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதை வச்சுதான் நாங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப இதுவும் இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது? சில பேர் எங்களையும் வயது கம்மியா இருக்கிறவங்க வயக்காட்டுல வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு வருமானம் வருது. நாங்க முடியாத நாங்கெல்லாம் இந்த வேலையை தான் செஞ்சு, இந்த தொழில் செஞ்சுதான் நாங்க 100 நாள் வேலையை வச்சுதான் பிழைக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த 2 மாசமா எங்களுக்கு சம்பளம் வரலன்னா நாங்க எப்படி பிழைக்கிறது? வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தொடர்ந்து வேலை செய்து வந்தால் மட்டுமே ஒப்பந்த அட்டையை புதுப்பிப்பார்கள் என்பதால் ஊதியமின்றி வேலை செய்து வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பளம் ஏறாதப்போ கஷ்டமா இருக்கு. வேலை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 100 நாள் முடிஞ்சாதான் மறு அட்டை கொடுப்பாங்க. அதனால நாங்கள் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வயல் வேலைக்கு போறவங்க போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த வேலைக்கு வந்துகிட்டு இருக்கோம். அரசாங்கம் பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. எங்களுக்கு அர்ஜென்டா எங்களுக்கு சம்பளம் ஏத்த வேணும். ஏழை மக்களின் குரல் மத்திய அரசின் காதுகளை விரைவில் எட்டி ஊதிய தொகை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே அந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் காதர் உசேன்.